ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 1/7/2024 இருந்து புதிய சந்தை வழிகாட்டி மதிப்பு அமலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அது பதிவுத்துறை சார்பாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றின தகவல் கூட நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த புதிய வழிகாட்டி மதிப்பு வந்ததுனால நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும், எந்த மாதிரியான லாசஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த புதிய வழிகாட்டி மதிப்பை வச்சு நீங்க ஒரு இடத்த வாங்க போறீங்க அல்லது விற்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு, பத்திரப்பதிவு செலவை எப்படி கால்குலேட் பண்றது, கைட்லைன் வேல்யூ வச்சு ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற தகவல் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பழைய வழிகாட்டி மதிப்புக்கும், அதாவது 1/7/2024 முன்னாடி இருந்த வழிகாட்டி மதிப்புக்கும் அதுக்கு அப்புறம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய புதிய வழிகாட்டி மதிப்புக்கும் எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வித்தியாசம் வருது அப்படிங்கிற தகவலும் பார்க்கலாம். ஓகே, முதலாவதா நம்ம ஒரு சர்வே நம்பருடைய வழிகாட்டி மதிப்பு எப்படி செக் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு இந்த டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வழிகாட்டி மதிப்பு அப்படின்றதும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே பாருங்க 1/7/2024 முதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் இதில் புலையன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக கீழே தேடுதல் வரையறையில் புலையன் வாரியாக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க மண்டலம் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக சார் பதிவாளர் அலுவலகம், அந்த நிலம் அந்த சொத்து எந்த சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு கீழே வருதோ அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக பதிவு கிராமம் செலக்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் உங்க நிலத்தினுடைய சர்வே நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணுங்க. இதுல தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அது கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டா வந்திருக்கும். ஸோ இதுதான் இப்போ புதுசாக அப்டேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி மதிப்பு. இப்போ இந்த நிலம் 129 அப்படிங்கிற சர்வே நம்பர், அதுக்கப்புறம் 1 அப்படிங்கிற சர்வே சப்டிவிஷன் நம்பரு. ஸோ இதற்கான வழிகாட்டி மதிப்பு, தற்போதைய சந்தை வழிகாட்டி மதிப்பு எவ்வளோ, அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கக்கூடிய வழிகாட்டி மதிப்பினுடைய தொகை எவ்வளோ அப்படின்னு பாருங்க. ஒரு சதுரடி 300 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு சதுர மீட்டர் 3230 ரூபா. இது அரசு நிர்ணயம் பண்ண அந்த சந்தை வழிகாட்டி மதிப்பு. பட் வெளியே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அது வேற லெவல் அமௌண்ட் இருக்கும். இப்போ இதுல ஒரு சதுரடி 300 ரூபா போட்டிருந்தாங்கன்னா அங்க 2000 2500 அப்படின்னு இருக்கும். அது நீங்க கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஸோ பதிவுத்துறையில போயிட்டு நீங்க ஒரு பத்திரம் பதிவு பண்றீங்க அப்படின்னா அரசினுடைய சந்தை வழிகாட்டி மதிப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு நிலையான ஒரு பர்சன்டேஜ் தொகை போட்டுதான் நீங்க பத்திரப்பதிவுக்கு காசு செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 300 ரூபா. ஓகே, அப்போ இந்த ஒரு எக்ஸல் சீட்ல ஒன்று ஜஸ்ட் சிம்பிளா போட்டு வச்சிருக்கேன். இப்போ நீங்க கிரைய பத்திரம் பண்றீங்க அப்படின்னா, கிரைய பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா அதற்கான முத்திரை தீர்வை ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் 7%, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பதிவு கட்டணம் 2%. இப்போ இதை வச்சு அந்த பத்திரப்பதிவுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வழிகாட்டி மதிப்பு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு சொல்லியிருந்தாங்க, இந்த வெப்சைட்ல வழிகாட்டி மதிப்பு பார்க்கும்போது ஒரு சதுரடி 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் இந்த இடத்துல 300 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தபடியா நீங்க எத்தனை சதுரடி வாங்குறீங்க, உதாரணத்துக்கு ஒரு 2000 சதுரடி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் 2000 போட்டேன். அப்போ இந்த 2000 சதுரடி, ஒரு சதுரடி 300, அப்போ 2000 × 300 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 6 லட்ச ரூபா வருது. அந்த நிலத்தினுடைய மதிப்பு, அரசு நிர்ணயம் பண்ண மதிப்பு 6 லட்ச ரூபாய் வருது. கரெக்டுங்களா. ஓகே, இப்போ இந்த 6 லட்சத்துல ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் எவ்வளோ, 7%. கிரைய பத்திரமா இருந்தா 7%. அப்போ 6 லட்சத்துக்கு 7% போடுங்க, எவ்வளோ வருது, 42,000 ரூபாய் வருது. அதுல 2% பதிவு கட்டணம், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 2%. அப்போ அது எவ்வளோ வருது, 6 லட்சத்துல 2% 12,000 ரூபாய் வருது. அப்போ இப்ப இருக்கக்கூடிய அந்த சந்தை வழிகாட்டி மதிப்பு படி அந்த நிலத்தை பத்திரப்பதிவு பண்ண போனீங்க அப்படின்னா அதற்கான ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மொத்தமா பதிவுத்துறைக்கு நீங்க 54,000 ரூபாய் செலுத்துற மாதிரி இருக்கும். இது புதிய அப்டேட் படி. ஓகே, மொத்தமா எவ்வளவு வருது, நான் 54,000 ரூபாய், அதை நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய சந்தை வழிகாட்டி மதிப்பு படி 54,000 ரூபாய் பதிவு கட்டணம் வருது. இப்போ பழைய சந்தை வழிகாட்டி மதிப்பு படி எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த பழைய இதே சர்வே நம்பருக்கு பழைய சந்தை வழிகாட்டி மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 201 ரூபா தான் இருக்கு. அப்போ அந்த 201 ரூபா, ஒரு சதுரடி 201 தான் கொடுத்துருக்காங்க, 99 ரூபா உயர்த்திருக்காங்க. அப்போ எவ்வளோ வந்துச்சுன்னா, லேண்ட் வேல்யூ போன மாதம் நீங்கள் அந்த லேண்டை பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா 4,02,000 ரூபா தான் வந்திருக்கும். அதில் 7% எவ்வளோ வருது, 28,140, 2% 8,040. அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எவ்வளோ வருதுன்னா மொத்தமாக 36,180 ரூபா தான் வந்திருக்கும்.
அப்போ இந்த புதிய சந்தை வழிகாட்டி மதிப்பு அந்த உயர்த்ததுனால நம்மளுக்கான பதிவுத்துறையில நம்ம செலுத்த வேண்டிய அந்த பதிவு கட்டணம் ரொம்ப அதிகமா வருது. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு லேண்டு வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு செலுத்த வேண்டிய பதிவு கட்டணம் அதிகமா செலுத்தணும் இந்த சந்தை வழிகாட்டி மதிப்பு உயர்த்தின காரணத்தினால. இப்ப இதுல இன்னொரு ஒரு பிளஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க அந்த லேண்டை வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம். அதுவே அந்த லேண்டை வச்சு நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகை வந்து 6 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ இது போன மாசம் வாங்கியிருந்தீங்கன்னா 4,02,000 ரூபா தான் கிடைச்சிருக்கும். இப்போ வந்து அந்த சந்தை வழிகாட்டி மதிப்பு உயர்த்தினதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது. இப்படிதான் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க செலுத்த வேண்டிய பதிவு கட்டணம். பதிவு கட்டணம்னு எடுத்துக்கிட்டாவே மொத்தம் 2 கட்டணம் வரும். ஒன்று வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, இன்னொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இந்த பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு பத்திர வகைக்கும் மாறுபடும். அது இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த உதவி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே போனீங்கன்னா தீர்வை மற்றும் கட்டணம் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அப்படின்னு இருக்கும். முத்திரை தீர்வைங்கிறது தான் ஸ்டாம்ப் டியூட்டி, பதிவு கட்டணம்ங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு கைமாற்றி விடுறீங்க, ஒரு லேண்ட் வந்து கைமாத்துறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி கைமாத்துறீங்கன்னா கிரைய பத்திரம் தான் போடுவாங்க. ஸோ கிரைய பத்திரத்துக்கு 7%, பதிவு கட்டணம் 2%. ஸோ அதே மாதிரி தான பத்திரம் பதிவு பண்ணுறதுக்குன்னா எவ்வளவு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பத்திர வகைகள் அதுக்கேற்ற ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இப்போ இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டி மதிப்பு அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.